வணக்கம். பூர்ணசக்தி. நானும் இந்திராவும் திரு பாக்யம் ராமசாமி அவர்களுடைய எண்ணெய் கிணறு அப்படின்ற புஸ்தகத்திலேருந்து சில சிந்தனைகளை தோண்டி எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னொரு எபிசோட், 2வது எபிசோடில் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இந்திரா, இதை சொல்கிறோம். மொய் அழிச்சங்கம் அப்படின்ற அமைப்புக்கு சமீபத்தில் போயிருந்தாராம். சங்கத்தினுடைய நோக்கம் பாராட்டும்படி இருந்தது. அதாவது மொய் எழுதுவதை அழிக்கும் சங்கமா அது. என்ன சொல்கிறாருன்னா, திருமண நிகழ்ச்சிக்கு போகிற போது மொய் எழுதக்கூடாது அப்படின்றது அந்த அமைப்பினுடைய கொள்கையாம். ஏன்னா ஒருத்தர் சொல்கிறாராம், அதுக்கு நான் ஓசியில் எப்படி சாப்பிட்டு வருது அப்படின்னு வருத்தப்படுறாராம். இன்னொருத்தர் இதெல்லாம் சும்மா பப்ளிசிட்டிக்கு பண்ணுற வேலைங்க அப்படின்னு அதை சமாளிக்கிறாராம். இது மாதிரி வேறு வேறு சிந்தனை இருந்தாலும் இந்த கல்யாணத்துக்கு மொய் எழுதுறது இன்னும் உனக்கு என்ன அதில் பற்றி வியூ இருக்குன்னு சொல்ல. அதாவது என்னோட ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தர் அவரோட 2 டாட்டர்ஸோட மேரேஜும் போதும் ஆயக்குடியில் அமர் சேவா சங்கத்துக்கு உங்களை நீங்கள் எழுதுகிற மொய்யை டொனேட் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு வெட்டிங் இன்விடேஷன்லேயே மென்ஷன் பண்ணி அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதுலேயே கொடுத்துட்டாரு. அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது அந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு எதாவது பண்ணலான்றது தான் எனக்கு தோன்றுறது. ஸோ இன்ஃபேக்ட் அவரும் அதில் எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு கோவில் உண்டியலை வச்சுட்டு அதை ஃபுல்லாத்தையும் தம்பதியரே எடுத்துன்னு போய் கோவிலில் போட்டுருவாங்க. ஸோ 2 பேருக்குமே புண்ணியம் கிடச்சிடுறது அப்படின்றாரு. ஆனால் இன்னொரு ஆங்கிளில் யோசித்து பார்க்கும்போது சில பேர் எனக்கு ஆசையாக அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னும் போது அது எதையோ நம்ம கொடுத்து அது அலமாரி ஃபுல்லாக கப்பன் சாசரையும் வால் கிளாக்கையும் வச்சுட்டு திருப்பி அதை நம்மளுக்கே சேருமா நம்ம பயந்துன்னு உட்காரத்துக்கு பதிலாக அவங்களையே கொஞ்சம் நல்ல பட்ஜெட்டாக இருந்தால், இதாம்மா என்னுடைய பட்ஜெட்டு, இந்த இதுக்கு உனக்கு என்ன வேணும்னு சொல்ல நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆர் ஒரு கிஃப்ட் வவுச்சரோ கேஷாவோ கொடுத்து உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோ அப்படின்னும் நம்ம சொல்லலாம்னு தோன்றது இல்லை. பண்ணலாம். ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களாக இருந்தால் நம்ம கேட்டு பண்ணலாம். அதர் பீப்புளுக்கு டொனேஷன் இஸ் a nice option. எஸ் எஸ். த மியூசிக் கிரிட்டிக் சுப்புடு பற்றி ஒன்று எழுதியிருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சுப்புடு ఇప్పుడు இல்லை என்பதால் தப்புடுவெல்லாம் தடபுடலு அப்படின்னு சொல்லிட்டு கச்சேரிகள் எல்லாம் வாத்தியார் இல்லாத வகுப்புகள் ஆகிவிட்டன அப்படின்னு எழுதியிருக்காரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த சுப்புடு அப்புறம் துக்ளக் சோ இவங்கெல்லாம் ரொம்ப யூனிக் ரேர் பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவங்க தே ஸ்போக் தேர் மைண்ட் வித்தவுட் எனி ஃபியர். அந்த மாதிரி இப்போ யாராவது இருக்காங்களா அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. நிஜமாக நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் குறிப்பாக ரொம்ப புத்திசாலிகள். அதில் நிறைய நெக்கல் இருக்கும் அவங்க பேசுகிறதுல. ஆனாலும் அதை ரசிப்போம் நாம். எனக்கு இது 2 பேரோடையும் ஒரு உதாரணம் ஞாபகம் வருது. அவர் திரு சுப்புடு ஒரு தடவை ஒரு கச்சேரிக்கு போனாராம். அங்கே ஒரு பாகவதர் தொண்டை கணீர்னே இல்லையா, அவருக்கு காதில் கம்மல் போட்டிருந்தாராம். அதுக்கு என்ன எழுதுறாருன்னா, அவருக்கு காதில் மட்டும் கம்மல் இல்லை, தொண்டையிலும் அப்படின்னு எழுதுறாரு. அதை அதே மாதிரி சோ ஒரு நாடகத்தில் சொல்லுவார். வக்கீல் இருப்பார், ரொம்ப பிரமாதமாக வாதாடுவார். இப்போ ஜட்ஜு சொல்லுவார், நீ ரொம்ப இன்டெலிஜென்ட், அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னுடைய வாதம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்லுவார், மை லார்ட், குள்ளர்களுக்கு நடுவே இருப்பதால் நான் உயரமாக தெரிகிறேன் அப்படின்னு. மற்றவெல்லாம் மக்குன்றது அவ்வளோ நெய்யாண்டியாக சொல்கிறாரு. அது ரசிக்கிற ஒரு விஷயம் தான். ரொம்ப யூனிக் ரேர் பர்சனாலிட்டிஸ் தான் இவங்க. துக்கம் விசாரிக்க போனவன் புதிய துக்கத்தோடு வந்தான். எனக்கு இத்தனை பேர் வருவார்களா? அதாவது இவர் துக்கம் விசாரிக்க போயிட்டு, நான் செத்தா எனக்கு இத்தனை பேர் துக்கம் விசாரிக்க வருவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாராம். இந்த கவலையில் பை 1 get 1 ஃப்ரீ மாதிரி ஏதோ ஒரு கவலை இருந்ததுன்னா நம்ம போய் இன்னொரு கவலையை வர வச்சுக்கிறோம்ல. ஆமாம். ஆனால் இது ரொம்ப நுட்பமான ஒரு சிந்தனை தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் வரக்கூடிய ஒரு சிந்தனை தான். அதோட கவலைங்கிறது எல்லா அக்கேஷன்லேயும் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துட்டே தான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதே கவலை பற்றி இன்னொன்று பேசுகிறாரு. பழைய கவலைகளையே திரும்ப திரும்ப நினைக்கிறவர்கள் சோர்ந்து போவார்கள். அவ்வப்போது புது புது கவலைகளையும் சேர்த்து கொண்டால் மூளை சுறுசுறுப்பாக இருக்குமே அப்படின்றாரு. கரெக்டு தான். அதாவது பழைய கவலையே, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே வெயில், வேர்க்கிறது, என்ன பண்ணுறது, ஒரே வெயில் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் ஒரு சேஞ்சுக்கு உக்ரைன் வார் எப்போ முடியும் அப்படின்னு அதை நினச்சி கூட கவலைப்பட்டுருக்கலாம். நிச்சயமா இது வருஷம் ஒன்றுமே பண்ண முடியாத வெயிலுக்கு அதே கவலையை திருப்பி பண்ணலாம். நான் இன்னொன்று கூட நினச்சிக்கிறேன். மெகா சீரியலில் நிறைய பார்க்குறோம். பார்த்துட்டு இந்த மெகா சீரியல் ஏன் தான் இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறானோ, ஏன் தான் இழுக்கிறானோ அப்படின்னு அதே கவலையப்பட்டுன்னு இருக்கும். அந்த மெகா சீரியலில் பார்க்கறத நிறுத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவலை போயிடும். அதுக்கு பதிலாக ஐயோ இப்போ கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையேன்னு ஒன்றா கவலைப்படலான்னு நினைக்கிறேன்ல. அப்படியும் பண்ணலாம். இந்த
கேலண்டர் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து ஒன்று பண்ணியிருக்காரு. அது என்னென்ன, ஒரு அறையிலும் ஒரு கேலண்டர் தொங்கிக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு என்ன தேதி என்று மனைவியை கேட்காத கணவன் அபூர்வம். கணவர்கள் எது ஒன்றுனாலும் உடனே மனைவியை தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இதை சொல்கிறாரு. அதோட இப்படி கூட கேட்பாங்க, எஸ்பெஷலி வயசானவங்க. போன சண்டே நான் ஒரு 2000 ரூபா பர்ஸில் வச்சேன், அதில் இப்போ வந்து என்கிட்ட 500 தான் இருக்குது, நான் என்ன செலவு பண்ணேன் அப்படின்னு வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து கேட்பாங்க. ஒய்ஃப் உடனே வந்து ஒரு துப்பறியும் சாம்பு மாதிரி யோசிச்சு துப்பறிஞ்சு எனக்கு ஞாபகம் வந்துடுது, 1000 ரூபா அங்கே வந்து நம்ம ஓதிக்கிட்டோமா, அப்புறம் 500 ரூபா நீங்கள் அந்த பிளம்பர்கிட்ட அந்த குழாயை மாற்றுறதுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு பெருமையாக வந்து சொல்லுவாங்க. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இந்த மறதி அப்படிங்கிறது வந்து எல்லா ஏஜுக்குமே இப்போ வர ஆரம்பிச்சிடுது இல்லையா? அது வயசாகும் போது நம்ம ஒரு ஒரு பயமாக ஆயிடுறது, நம்மளுக்கு மறக்கிறதேன்னு. இன்ஃபேக்ட் எனக்கு பூர்ணசக்தி நேயர்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். இந்த மறதியை நீங்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறீங்க, என்ன குட்டி குட்டி டெக்னிக் ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க, இதை பற்றி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்களேன். நம்ம நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இல்லை? எஸ், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃப்ரெண்ட் பீப்புளோட வியூஸை நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கும் வந்து நாலேஜ் வளருது. எஸ், we should invite. நம்ம இன்னொரு எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம், நன்றி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ணசக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.